ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கலுக்கு முதல் நாள் என்னென்ன பண்ணவங்க தாங்க பார்க்க போகிறோம். நேற்று நைட்டே எல்லா விளக்கையும் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி பொட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டு வைக்க தாங்க எடுத்து வச்சேன். பொட்டு வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஒன்று போல் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு படமாக எடுத்து பொட்டு வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க. பொட்டுலாம் வச்சுட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாத்தையும் அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு பொங்கல் விடுறதுக்கு வேண்டிய திங்ஸ்லாம் எடுத்து எல்லாத்தையும் டேபிள் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படின்னா தான் மார்னிங் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்படி தாங்க இருந்தது. ஃபைனலாக நான் பொட்டு வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து பூ போட்டணும், தண்ணியில் வந்து பூ போட்டு பவுல் வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதையும் ஃபஸ்ட்டு வச்சுட்டு இருந்தேன், இடையில ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி பேக் டு நார்மல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சுட்டு நேற்று வந்து மார்க்கெட்டில் கொஞ்சமாக பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம ஒரே மாதிரி இங்கே காம்பு வச்சு பூ கிடைக்காதுங்க எங்களுக்கு. இந்த மாதிரி காம்பு இல்லாத பூ தான் கிடைக்கும். அதையே ஒரு மாலை மாதிரி கோர்த்துட்டு டின்னருக்கு என்னெல்லாம் சாப்பிடணுமோ செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிளம்பிட்டோங்க. எங்கே போகிறோம் தானே பார்க்குறீங்க, கொஞ்சம் வெளியில் தாங்க. எங்கே போகிறோன்னு உங்களுக்கு சர்ப்ரைஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க. போகிற வழியில் இந்த நிலாவை பார்த்தாங்க, அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது முருகன் கோயிலை பார்த்துட்டேன். முருகன் கோயில் எங்கே போனாலும் அந்த வெளிச்சம் அப்படியே பளிச்சுன்னு தெரியுதுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் உங்களுக்கு இந்த லைட்டு தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த லைட் இருக்கிற இடத்துக்கு தான் போகிறோம். ஆமாங்க, ஐயப்பன் கோயிலுக்கு தான் போகிறோம். பொங்கலுக்கு முதல் நாள் வந்து ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க, அதோட நேம் எனக்கு தெரியல. அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்ட்டு தாங்க போனோம். போயிடணும். என்ன சர்ப்ரைஸ் எங்களுக்கு என்னென்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருந்தது. என்னடான்னு பார்த்தா அது இன்னைக்கு இல்லையா நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது பொங்கல் அன்னைக்கு நைட்டு தான் அந்த ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. சரி ஓகே, வந்ததுக்கு சாமியை கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஐயப்பர் ரொம்ப திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தவங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த இடமே. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ லைட்டிங்ஸ்லாம் செட் பண்ணி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தால். கூட்டமும் இருந்ததுங்க. அந்த கரெக்டாக நாங்கள் போன டைம் வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு, அதனால் ஒவ்வொன்றா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. நாங்கள் பீஸ்ஃபுல்லாக இருந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேர 11:45, 15 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால 12 o'clockங்கிறது தெரியுதுங்க. நான் வந்து பொங்கல் அன்னைக்கும் கோயிலுக்கு போனேன். அதோட விலாக் வந்து நெக்ஸ்ட் வருங்க. ஓகே, இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.